சிரிப்பா வருது எனக்கு நினைச்சாலே. சுகர் கட்னா சுகர் கட் ஒரு வருஷம் ஃபுல்லா சுகர் கட் பண்றோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. எங்க அம்மா புது வருஷம் வந்திருக்குப்பா, இந்தா பாரு பால் பாயாசம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நான் வந்து ஆசைப்பட்டது என்ன இது. ஆனா அவங்க கொடுத்தது என்ன இது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பால் பாயாசத்துல தொடங்குனது தான். இன்னைக்கு காலையில ஐஸ்கிரீமோட முடிஞ்சிருக்கு. அந்த வருஷத்துலருந்து 1 மாசமோ, இல்ல 1 வாரம் கூட நான் கன்டினியூஸா சுகர் கட் பண்ணதே கிடையாது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இந்த மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க. நானே நெறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன அப்டின்னா, டே 1 ஆஃப் சுகர் கட். டே 2 ஆஃப் சுகர் அகைன் டே 1 ஆஃப் சுகர் கட். ஏன்டா என்ன பிரச்சனை உனக்கு? இது எல்லாமே நம்ம பொதுவாவே என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு நியூ இயர் வந்தாலோ, இல்ல தமிழ் புத்தாண்டுக்குமே இது இருக்கு. ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும் தான் இருக்கா அப்டின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. தமிழ் புத்தாண்டுக்குமே என்ன மாரியான சில பேர்லாம் இருக்காங்க. சரி ஆங்கில புத்தாண்டுக்காக தான் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணல. தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பண்ணோம் அப்டின்னா, அதே மாரி மறுபடியும் ஒரு செட் ஆஃப் ரெசல்யூஷன் எடுத்து, மறுபடியும் வந்து நம்ம கடைப்பிடிப்போம் அப்டின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா, அட் லாஸ்ட் நம்ம அத கடைப்பிடிச்சோமா அப்டின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே இந்த சீட்டிங் டே சொல்லுவோம்ல. அது வந்து சீட்டிங் இயரா கொண்டாடிட்டு இருக்கோம். வருஷம் வருஷமா நம்மளால ஏன் அத கடைப்பிடிக்க முடியல அப்டின்னா, நம்ம வந்து ஸ்டேபிளா இல்ல அப்டின்னு தான் சொல்லணும். நான் வந்து ஒரு விஷயம் எடுக்கிறேன், ஒரு திங் வந்து நான் எடுத்து பண்றேன் அப்டின்னா, நான் ஸ்டார்ட் பாயிண்ட்ல வந்து என்ன நினைப்பேன் அப்டின்னா, ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பேன். ஒரு பிளானிங் செக்டார் போட்டு வச்சிருப்பேன். 2025ல ஜான் டூ டிசம்பர் நான் இப்டி தான் இருக்க போறேன். இத தான் பண்ண போறேன் அப்டின்ற மாரி இருக்கும்.